இயேசு பெருமானின் திருப்பெயரால் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நம் இறைவேண்டலும் உறுதிமொழியும் நம்மளும் யாவரும் எழுந்து நின்று இறைவேண்டலையும் உறுதிமொழியும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும். நீர் பொறுத்தல் வேண்டும். நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவதே. உறுதிமொழி. கோபம் கொள்ள மாட்டேன். இச்சையோடு பார்க்க மாட்டேன். ஆணையிட மாட்டேன். பழி வாங்க மாட்டேன். பகைவரிடமும் அன்பு செலுத்துவேன். மனிதர் புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன். செல்வம் சேர்க்க மாட்டேன். பிறரை குற்றவாளி என தீர்க்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவேன். இறை வாக்கின்படியே வாழ்வேன். இப்ப நற்செய்தியாளன் யார் என்ற தலைப்புல நம்ம ஏற்கனவே ரெண்டு தலைப்புல நம்ம ரெண்டு வாரம் நம்ம பார்த்தோம். இது மூன்றாவது வாரம். முதல் வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நற்செய்தியாளன் உள்ளார்ந்த மனிதனும் அறிவார்ந்த மனிதனும் பலப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய உள்ள தகுதி நற்செய்தியாளனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ தியாக உள்ளம் வேணும், நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு வேணும், இரத்த சாட்சி மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்த்தோம். இந்த மூன்றும் நமக்குள்ள, அந்த உள்ள தகுதி நமக்குள்ள ஏற்பட்டிருந்தா நம்ம யார் இயேசு பெருமானே நம்ம என்ன செய்வாரு? தெரிந்து கொள்வார். இயேசு பெருமானே நம்ம தெரிந்து கொண்டால் நமக்கு தலைவர் இயேசு பெருமானே நமக்கு தலைவராக இருப்பார். இயேசு பெருமானின் ஆவியே நம்மளை வழி நடத்தும். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாய் நாம் இருப்போம். நற்செய்தியாளன் யாரா இருப்பாரு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவர் இயேசு பெருமானை உயர்த்தி காண்பிக்கிறவராக இருப்பாரு. இதை நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம். இரண்டாம் வகுப்புல என்ன பார்த்தோம்? இயேசு பெருமான் நமக்கு ஊழிய படிநிலைகளை கொடுத்திருக்கிறாரு. ஊழிய படிநிலைகள் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப அந்த 4 ஊழிய படிநிலைகளை இயேசு பெருமான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எருசலேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில ஊழியம் செய்யுது. வெறும் உறவினர்கள் நண்பர்கள். அப்ப அந்த உறவினர்கள் நண்பர்களுக்கு என்னையும் தெரியும், இயேசு பெருமானையும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும், அவங்களுக்கு இயேசு பெருமானே தெரியலனாலும் அவங்க நம்மளுக்கு யாரா இருக்க மாட்டாங்க, பகைஞரா இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்றதை அவங்க கேட்டுக்குவாங்க. அப்ப அது முதல் நிலை ஊழியம். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஊழியம் செய்யறது, அவர்களிடத்துல பேசுறது எப்படி முதல் நிலை ஊழியம். இரண்டாம் நிலை ஊழியம்ன்றது வெறும் கிறிஸ்தவர்கள் மத்தியில மட்டும் பேசுறது, ஊழியம் செய்யறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில மட்டும், அது என்னது? யூதேயா. அப்ப அது இரண்டாம் நிலை ஊழியம். அவங்களுக்கு என்ன தெரியாது யாருன்னு, ஆனா இயேசு பெருமானே அவங்களுக்கு தெரியும். அவங்களிடத்துல ஊழியம் செய்யறது எனக்கு சுலபம் தான். இரண்டாம் நிலை ஊழியம். மூன்றாம் சமாரியா. சமாரியான்னு சொல்லும் போது யாருன்னா, விளிம்பு நிலை மக்கள். யாரு? மருத்துவமனையில் இருக்கிறவங்க, அல்லது மலைவாழ் கிராமத்தில் இருக்கிறவங்க, அது சேரி பகுதியில் இருக்கிறவங்க, ரொம்ப பொருளாதாரத்திலேயும் மற்ற ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், கஷ்டப்படுகிறவர், எளிமையானவர்கள், இவர்களிடத்துல போய் ஊழியம் செய்யுது. இது மூன்றாம் நிலை ஊழியம். பூமியின் கடைமுனை மட்டும், இது நான்காம் நிலை ஊழியம். இதுதான் நற்செய்தியாளர் செய்கிற ஊழியம். இதுல எல்லா தரப்பினரும் இதுல இருப்பாங்க.
நாத்திகர்கள் இருப்பாங்க, மத வெறியர்கள் இருப்பாங்க, மதவாதிகள் இருப்பாங்க, மத தலைவர்கள் இருப்பான், படித்தவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான். அவர்கள் இயேசு பெருமானை சுவிசேஷமா அறிவிக்கும் போது எதிர்க்கிறவர்கள் மட்டும் இல்ல, அவர்கள் வெறுப்பவர்கள் மட்டுமல்ல, சொல்லுகிறவரை கொலை செய்ய துணிகிறவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில ஊழியம் செய்யறது தான் என்ன ஊழியம்? நற்செய்தி ஊழியம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இயேசு பெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்கார், என்னது? உங்களை நீங்கள் ஆட்டுக்குட்டிகள், உங்களை நான் எங்க அனுப்புறேன்? ஓநாய்களுக்குள்ள நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை தான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அப்போ அதை பார்க்கும்போது அந்த படிநிலை ஊழியங்கள்ல இந்த 4ஆம் பூமியின் கடைமுனை மட்டும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு நிறைய நம்மளை தகுதிப்படுத்திக்க வேண்டிய நிலை நிறைய இருக்கு. அப்போ அந்த நிலையில் நம்ம போகும்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, இழப்பு, துன்பம், தியாகம் இவைகளில் நம்ம மகிழ்கிறவர்கள் அந்த நிலையில இருந்தாதான் நம்ம அந்த பூமியின் கடைமுனை மட்டும்ன்ற ஊழியம், நற்செய்தி ஊழியத்துக்கு நம்மளால போக முடியும். இன்பத்தில் துள்ளுவதும் துன்பத்தில் துவண்டு போவதும் இருக்கிற மனநிலை இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த ஊழியத்தை, நற்செய்தி ஊழியத்தை செய்ய முடியாது. பரலோக சபையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சபைக்கும், ஒரு குறிப்பிட்ட சபைக்கு நான் போய் ஒரு உறுப்பினராக இருந்தேன்னா அந்த சபை தலைவருக்கும் அந்த சபை கட்டுப்பாட்டுக்கும் நான் கீழ்ப்படிந்தவனா இருக்கேன். என்னால் சுதந்திரமா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவுறுத்தும்படி என்னால் செயல்பட முடியாது. காரணம் என்ன? நான் ஒரு சபையின் கீழே நான் போய் வேலை செய்யணும். ஒரு நிறுவனத்தின் கீழே நான் போய் வேலை செய்யும் போது எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த சபை சட்டத்திற்கும் அவர்கள் சொல்லுகிற அந்த தலைவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கும் நான் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டியது இருக்கும். அப்ப நான் எந்த சபையை சேர்ந்தவனா இருக்க வேண்டும்? பரலோக சபையை சேர்ந்தவனா இருக்கணும். அப்ப அவர் தான் எனக்கு தலைவர். இயேசு பெருமானே எனக்கு தலைவரா இருப்பார். அதுக்கப்புறம் தைரியம் உள்ளவனா இருக்கணும். எங்கேயும் போய் நான் தைரியமா நாத்திகர்கிட்டயோ மத தலைவர்கள்கிட்டயோ மத வெறியர்கிட்ட நான் போய் தைரியமா பேசக்கூடிய, அது அவங்க எடுத்து சொல்லக்கூடிய, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அந்த தைரியம் நம்மளுக்கு வேணும். பணப்பற்று இல்லாத நிலை இருக்கணும். நான் பணப்பற்று, எனக்கு பணப்பற்று எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா என்னால் என்ன செய்ய முடியாது? இந்த கடினமான இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்ய முடியாது. நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளை பணத்தினாலும் பொருளினாலும் நம்மளை என்ன செஞ்சிருவான்? சாத்தானவன் நம்மளை மூழ்கடித்து விடுவான். நம்ம ஏற்கனவே தீர்மானம் பண்ணி பணப்பற்று இல்லாத அந்த வைராக்கியத்தோட இன்றைய அன்றன்றுள்ள ஆகாரம் எனக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு என்னவோ அது எனக்கு தேவையாது அப்படிங்கிற மனநிலையில் நான் அந்த ஊழியத்துக்கு போகும்போது என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் பணாசை உள்ளவனா, பணப்பற்று உள்ளவனா நான் ஒரு இடத்துல அந்த ஊழியத்தை செய்ய போகும்போது நிறைய ஊழியர்கள் தடுமாறுறது இந்த இடங்கள்ல தான். பணப்பற்றுல, பண ஆசையில தான் அவங்க நிறைய ஊழியர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் சரிந்து போறது. ஸோ நம்ம ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறோம். என்னென்ன? பணப்பற்று எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு தேவையான உணவு, இன்னைக்கு எனக்கு தேவையான உடை, இன்னைக்கு நான் தங்குவதற்குரிய உறைவிடம் அப்படிங்கிற நிலையில நான் உள்ள தகுதிப்படுத்திட்டு நான் போகும்போது எனக்கு எந்த விதத்திலையும் சாத்தானவனால என்ன தடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ தைரியம் உள்ளவனா இருக்கணும், பணப்பற்று இல்லாதவனா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் எல்லாமா இருக்கும். யாரு என்ன இப்போ அது அவர் எப்படி சொல்றாருன்னா, யூதனுக்கு யூதனாய், கிரேக்கனுக்கு கிரேக்கனாய், நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனாய், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் நான் அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து நமக்கு சொல்லும் போது அந்த நம்ம இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு சைவனுக்கு நான் எப்படி சொல்லணும்? சைவன்னா சொல்லணும். நான் ஒரு வைணவனுக்கு நான் எப்படி சொல்லணும்? ஒரு வைணவன்னா நான் சொல்லணும். யார் எப்படி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஏற்றாற் போல இயேசு பெருமானுடைய நற்செய்தியை, அந்த பலியை, அந்த ரட்சிப்பை நாம் அப்படி அறிவிக்கவே தகுதிப்பற்றவர்களாய் நம் தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமா எல்லாரையும் நேசிக்கிற அன்பும் அந்த பண்பும் நமக்கு தேவை. மற்றவர்களை நான் வெறுக்கிற நிலைக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அவரு ஐயோ அவர் வேற மதத்தவர், அவர் வேற இதை பண்றாரு, அவரு அந்த நிலைக்கு நம்ம போயிடவே கூடாது. அவரை வந்து வெறுக்கிற நிலைக்கு போயிடாது. சாத்தான், அது கல், அது அப்படின்னு சொல்லி அந்த வெறுக்கிற நிலைக்கு நம்ம போயிடாம எல்லாரையும் அரவணைக்கு, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த புரிதலோட, அந்த அன்போட நம்ம சேர்த்து அனுமதிக்கிற அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்ளணும். அந்த தகுதி உடையவர்களாக இருந்து நம்ம அந்த நற்செய்தி ஊழியத்துக்கு
நற்செய்தியாளன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. அப்படி நம்ம அவர்களுடன் ஒதுங்கி நின்று ஊழியம் செய்யறதா அந்த ஊழியம் இயேசு பெருமான் ரட்சிப்பு முழுமையா சென்றடையல. இன்னைக்கு அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு அதான் நான் சொல்றது விளங்குதா? இதுதான் 2வது நிலையில நம்ம 2வது வாரத்துல நம்ம பார்த்தது. இன்றைக்கு நம்ம என்ன தலைப்புனா நற்செய்தியாளரின் களப்பணிகள் பார்ப்போம். நற்செய்தியாளரின் களப்பணிகள், விண்ணரசின் களப்பணிகள் கூட சொல்லலாம். இப்போ இந்த களப்பணியில இயேசு பெருமான் சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையான வசனம் அது பழைய ஏற்பாட்டு வசனத்தை இயேசு பெருமான் வாசிக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஏசாயா தீர்க்கதரிசனத்துடைய வசனத்தை இயேசு பெருமான் வாழ்ந்த காலத்துல ஜெபாலயத்துக்கு போய் அங்க வாசிக்கிறார். வாசிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 18 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. சத்தமா வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தகத்தை சுரட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க, ரொம்ப முக்கியமான இடம், உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ரொம்ப அடிப்படையான வசனம். என்ன சொல்றாரு? எந்த வசனம் இது? ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பெருமான் பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த வசனம். என்னது? தரித்திரருக்கு நற்செய்தி, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு விடுதலை, குணம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அதுக்கப்புறம் குருடருக்கு பார்வை அப்படிங்கிற அந்த செய்தியை எப்போ எழுதுறாரு? இயேசு பெருமான் பிறக்கிறதற்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின செய்தியை இயேசு பெருமான் ஜெபாலயத்தில் அந்த பகுதியை வாசிக்கிறார். அவர் வாசிக்கும் போது எல்லாரும் அவர் என்ன செய்யறாங்க? கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர் வாசிச்சு முடிச்சு சொல்றாரு, இந்த பகுதி இன்றைய நாளில் நிறைவேறிற்றுங்கிறார். பழைய ஏற்பாட்டு நிலையில இருந்த அந்த பகுதியை அவர் என்ன பகுதியா மாத்துறாரு? புதிய ஏற்பாட்டு பகுதியா, புதிய ஏற்பாட்டு விசுவாசமா மாற்று. அது மன்னரசின் விடுதலைக்காக எழுதப்பட்ட பகுதி. என்ன பகுதி? மன்னரசின் விடுதலைக்காக எழுதப்பட்ட பகுதி. அதை இயேசு பெருமான் என்ன சொல்றாரு? விண்ணரசு இந்த நாள்ல நிறைவேறிச்சுன்னு சொல்லி அது விண்ணரசின் விடுதலைக்கான பகுதியாக அந்த பகுதியை மாத்திரு, பணியா மாத்திடுறாரு. அப்போ ஏழைகளுக்கு நற்செய்தியும், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு குணமும், குருடனுக்கு பார்வையும் அப்படின்னு வரும்போது அது முதல்ல எங்க இருந்தது? மன்னரசின் விடுதலைக்காக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? விண்ணரசின் விடுதலையா மாறிடுச்சு. அது விண்ணரசின் என்னது? களப்பணியாகவும் மாறிடுச்சு. நீ போய் வெறும் பிரசங்கிச்சுட்டு மட்டும் என்ன செய்ய வேண்டியதில்லை. இயேசு பெருமானை வெறும் சொல்லிட்டு மட்டும் வர்றது இல்லப்பா, இந்த வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு 5 காரியங்களை சொல்றாரு. என்ன 5 காரியம்? ஏழைகளுக்கு நற்செய்தி, தரித்திரருக்கு சுவிசேஷம், அதான் தமிழ்ல சொல்றேன், ஏழைகளுக்கு நற்செய்தி. அதுக்கப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம், அதுக்கப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை,
இல்லை. இப்போ ஏழைகள்னா யார் ஏழைகள்? முதல்ல சொல்லுங்க பாருங்க. ஏழைகள்னா யார் ஏழைகள்? பெரும்பாலும் இப்ப நம்ம குறிக்கப்படுறது எப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு என்னன்னு பொருள்? ஏழைகள். பொருளாதாரத்தில் பணம் இல்லாதவங்களுக்கு ஏழை. சரி, இப்ப எனக்கு பணம் நிறைய இருக்கு, ஆனா நான் ஏழைக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன இல்லை, மனசு இல்லை. இப்ப நான் யாரு? ஏழை. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எது இல்லையோ அவன் யாரு? இப்ப எனக்கு கடவுள் இல்லை, நான் யாரு? இது நமக்கு தொல்காப்பியம் என்ன சொல்லுது? மாவும் மாக்களும் ஐந்தறிவினரே, மக்கள் தாமே ஆறறிவு. மனுஷன் உருவத்துல தான் இருக்கான், அவன்கிட்ட யாரும் இல்ல, ஆறறிவு இல்ல, அவனுக்கு அஞ்சறிவு தான். அப்ப அவன் யாரு? கடவுளை அறியாத ஏழை. அப்ப கடவுளை மறுப்பவன், கடவுளை அறியாதவனுக்கும் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? நற்செய்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அவன் கடவுளை மறுப்பவனா கடவுளை அறியாதவனான்னு நீ பிரிச்சது. கடவுளை அறியாதவன் வேற, கடவுளை மறுப்பவன் வேற. மறுக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும். கடவுளை அறியாமல் இருக்கு அவனுக்கு கடவுளை பற்றி அவன் நல்லா பிறக்கும் போதே நல்ல வெல்த்தியா பிறந்திருப்பான், அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதனால அவனுக்கு கடவுளுங்கிற ஒரு நிலை அவனுக்கு என்ன இல்லை, தேவையில்லாம கூட போயிருக்கலாம். அப்போ அதை பிரித்து அந்த நபருக்கு, அந்த கடவுளை அறியாதவன் அல்லது கடவுளை மறுப்பவனுக்கு நாம என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நற்செய்தியாளர்களுடைய வேலை, விண்ணரசின் பணி, நற்செய்தியாளர்களின் பணி அது. அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர்கள் குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? உடல் ரீதியாக உடல் பலவீனமானவர்கள், உடல்ல இருக்க ஹார்ட் பலவீனமானவர்கள் இருக்கிறதா? இல்ல, உள்ளத்தில் பலவீனமான, உள்ளம் பலவீனமா இருக்காங்க, அவனுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு, என்னால எதுவும் முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கான், ரொம்ப உள்ளத்துல அளவுல சோர்வு உடையவன். இப்ப அவனை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பலப்படுத்த வேண்டியது, அவனை குணப்படுத்த வேண்டியது. ஒன்னால முடியும். இந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுல இருந்து அவன் என்ன செஞ்சிடணும்? மேல தூக்கிட்டு வரணும். அதுவும் யாருடைய வேலை தான்? நற்செய்தியாளர்களுடைய வேலை. இயேசு பெருமானையும் அவருடைய பலியையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய பிறப்பையும் மட்டும் அறிவிக்கிறது யாருடைய வேலை இல்ல? நற்செய்தியாளன் வேலை இல்லை. இப்ப இவ்வளவு இருக்கு. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணம், தாழ்வு மனப்பான்மையில் இருக்க, என்னால் முடியாதுன்னு சொல்லி அவன் உடஞ்சு போயிருக்கிறவனுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவனுக்கு அந்த பலத்தை, உள்ள பலத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் தனித்தனி நமக்கு சப்ஜெக்ட்ல நம்ம படிக்கும் போது பின்னாடி நாட்கள்ல எப்படி அதெல்லாம் அவங்களை பலப்படுத்தணும் உள்ள அளவுலன்றதை நம்ம பின்னாடி படிப்போம். இது முதல்ல நம்ம தியரிட்டிக்கெல்லாம் இப்படி படிக்கிறோம், ஓகேவா? இதெல்லாம் உள்ள போய் படிக்கும் போது அவன் எப்படி பலவீனமாக இருக்க கண்டுபிடிக்கணும். அவன் எதுல பலவீனமா இருக்கான், அவன் உள்ளத்தினால எதனால சோர்வடைஞ்சிருக்கான். இப்போ கவுன்சிலிங்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா? ஏறக்குறைய அதுவும் ஒரு வகையான நற்செய்தி மூலியமா தான் அவனை உள்ள அளவுல என்ன செய்யுது? பலப்படுத்துறது. உள்ள அளவுல உடஞ்சி போனோம்னா குணப்படுத்துறது. சரியா? ரெண்டாவது. மூன்றாவது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஜெயிலில் போயிட்டு அங்க அந்த கதவெல்லாம் உடைச்சி எல்லாரும் வெளியே எடுத்துருந்தது அதுவா? இல்ல. அப்ப சிறைன்னா என்ன சிறை? அப்ப ஆன்மா சிறைப்பட்டிருக்கு, அவன் மனம் சிறைப்பட்டிருக்கு, அவனுடைய சிந்தனை சிறைப்பட்டிருக்கு. இப்ப அதுல இருந்தெல்லாம் மீட்கணும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆன்மா எதுல சிறை அடையும்? பாவத்தினால சிறை அடையும். ஆன்மா பாவத்தின் மிகுதியால எப்படி இருக்கும்? சிறைப்பட்டு. அப்ப அவன் பாவத்திலிருந்து அவன் என்ன செய்யணும்? அவனை விடுதலை, அந்த ஆன்மாவை மீட்க வேண்டும். அந்த விடுதலை பெற. நான் சொல்றது விளங்குதா? மன சிறை, மன மடிவா இருப்பான், மன சோர்வுல இருப்பான், என்ன பேசினாலும் அவனுக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். அப்படிப்பட்டவனை மன சிறையில் இருந்து அவங்க என்ன செய்யணும்? அவனை விடுதலை அடையணும். அதுக்கப்புறம் உடல் சிறை அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியில இருப்பாங்க சிலர், வியாதி, அந்த உடல் சிறை அவங்களால என்ன செய்ய முடியாது, அது போதையில இருப்பாங்க, போதையில சிறைப்பட்டு கிடப்பாங்க. சிலர் வியாதியில சிறைப்பட்டு இருப்பாங்க. சிலர் வேற வேற பழக்கங்கள், இப்போ சினிமாவில் சிலர் கண் இச்சினால சிலர் அடிமைப்பட்டு இருப்பாங்க. இது ஒவ்வொன்று காரியங்கள். ஆனால் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு உடல் சிறையில இருந்து,
அவர் உடல் சிறையில் இருக்காரா, அவர் மன சிறையில் இருக்காரா, அவருடைய ஆன்மா சிறைப்பட்டிருக்கா, அவர் சிந்தனை சிறையில் இருக்காரா? சிந்தனை சிறைனா நான் மூட கட்டுறவர். இந்த நாளில் போனால் ஏதாவது ஒன்று ஆயிடும், இதை செஞ்சா இது எப்படி ஆயிடும், அதை செஞ்சா அப்படி ஆயிடும், இந்த நாளில் இதை செய்யணும், அதை செய்யணும், ஏதோ ஒன்று சிந்தனையில் அவனே கட்டுப்பட்டுருவான், அவனே சிறைப்பட்டுறான். இது இந்த நல்ல இதில் செய்யணும் கூட செய்ய மாட்டான். ஏன்னா அவன் சிந்தனை சிறையில் இருக்கும். ஐயோ இந்த நாளில் செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, ஏதோ ஒரு மூட பழக்கம், ஏதோ ஒரு காரியங்கள்ல அவன் என்ன செய்ய, அவனுடைய சிந்தனை என்ன பண்ணியிருக்கோம், சிறைப்பட்டு போயிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறது யார் எப்படிப்பட்டிருக்காங்க, எந்த இதுல சிறைப்பட்டிருக்காங்கன்றதை கவனித்து அவர்களை புரிந்து அவர்களுக்கு ஏற்ற விதத்துல நம்ம என்ன செய்யணும், சிறைப்பட்டவர்கள் விடுதலை நற்செய்தி அறிவிக்கணும். நான் சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா குருடருக்கு பார்வை. யார் குருடருக்கு? அப்ப செவிடனா இருக்கலாமா, ஊமையா இருக்கலாமா? அப்ப அவனுக்கு விடுதலை வேண்டாமா? அப்ப என்ன பொருள் ஆகுது? குருடருக்கு பார்வைனா என்ன ஆகுதுன்னா, இந்த இயேசு பெருமான் சொல்லும்போது சொல்றாரு, அது பழைய நிலையிலிருந்து இப்ப இந்த நாள்ல என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிவிட்டது, இந்த நாள்ல இது நிறைவேறிச்சுன்றது. அப்ப என்ன இருக்கும்? குருடருக்கு பார்வை அப்படின்னா என்னன்னா அகக்கண் குருடு. என்னது அகக்கண்? அகக்கண் வழியா தான் நான் யாரை பார்க்க முடியும்? கடவுளை பார்க்க. அகக்கண் குருடா இருக்கிறவன் கடவுளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஐம்புலன்கள்ல 4 புலன்களும் தனித்து இயங்கக்கூடியது. கண் மட்டும்தான் ஒரு துணை தேவை. இப்போ ஒரு இருட்டு, இருட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பேசுறோம், நம்ம அந்த இருட்டுல ஒருத்தர்கிட்ட பேசுறோம், அவரு நம்ம பேசுறதை கேட்க முடியுமா அவரால்? நான் அவரை தொடர்ந்து அவர் உணர முடியுமா? உணர முடியும். அவர் அந்த ஒரு பூ வச்சிருக்க, அந்த பூவுடைய வாசனையை அவர் அறிய முடியுமா? அறிஞ்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனா அந்த பூவினுடைய நிறத்தை சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா அவரால்? ஏன்? வெளிச்சம் வேணும். அப்ப அந்த வெளிச்சம் இல்லாம கண்ணு தெரிந்தவனும் கண் தெரியாதவனும் சமமானவர்கள். அப்போ அகக்கண்ணுக்கும் இதேதான். இது புறக்கண்ணு நம்ம விளங்கிக்கிறோம், அகக்கண்ணும் இதேதான். அக ஒளியாகிய இயேசு பெருமான் அவர் தான் சொல்றாரு, உலகத்துல ஒரே ஒருத்தர் தான், நானே உலகின் ஒளி சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் யார்? இயேசு பெருமான் மட்டும்தான். அவர் உன் உள்ளத்தில் வந்து ஒளி, அக ஒளியாகி அவர் உன் உள்ளத்தில் வரும்போது உன் அகக்கண் என்ன செய்யும்? பார்வை தெரியும். அகக்கண் குருடு நீக்கப்படும். அப்போ நீ கடவுளை என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். அக ஒளி இல்லாமல் அகக்கண் என்ன செய்யாது? தெரியாது. அதை நம்ம அவர்களுக்கு போடணும். நல்லா இருக்காப்பா, எல்லாமே நல்லா செய்யணும், ஆனா இவன் எப்படி இருக்கான்? அகக்கண் குருடா இருக்கான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவனுக்கு இயேசு பெருமான், அக ஒளியாகிய இயேசு பெருமானே அவனுக்கு என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இதுவும் யாருடைய வேலை? நற்செய்தியாளனுடைய வேலை. அடுத்து நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. இது யாரு நொறுங்குண்டவர்கள்? பிறப்பால ஏற்றத்தாழ்வு கற்பிச்சு அவனை நீ தாழ்த்தப்பட்டவனாக்கி அவனை என்ன செய்ய? நொறுக்கி உட்கார வைக்கிற. அவனுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனை நன்மையா இருந்தாலும், எவ்வளவு அவன் பெரிய உயரத்துக்கு போனாலும் அவனை அப்படியே அழுத்துறது. ஒரு முற்போக்கான அதாவது முன்னேறிய சமூகங்கள் அந்த நொறுங்குண்ட, அப்ப அவனுடைய உள்ள எப்படி இருக்கும்? நொறுங்கி போன உள்ளமா இருக்கும். அப்படிப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பாணி, தாழ்ந்தவன் இல்லை. உன்னை யாரும் என்ன செஞ்சிருக்கான்? நீ உனக்குள்ள என்ன செஞ்சிருக்க வேணாம். நீ தாழ்ந்தவன்ற எண்ணம் உனக்குள்ள வேண்டாம், நீ என்ன செய், மேல வா அப்படின்னு அவனுக்கு அந்த நொறுங்குண்ட இது அவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம அது காஸ்டிசம், ரேசிசம் 2 இருக்கு. வெளிநாடுகள்ல ரேசிசம் இருக்கு, இங்கே காஸ்டிசம். சாதியால் ஏற்றத்தாழ்வு பார்த்து, பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்த்து அங்க நசுக்கிற நிலை. அதுல இருந்து அந்த மக்களை நம்ம விடுவிக்கணும். அதுவும் முக்கியமான பணி. நம்மளுக்கு பெரிய இடங்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி இருப்பான், திறமைசாலி இருப்பான், எல்லா இதுகளும் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த ஜனாதிபதி இருக்காருல்ல, லாஸ்ட் டைம் இருந்தார், அவர் பேர் என்ன? ராம்நாத் கோவிந்த் இருந்தார். அவர் ராம்நாத் கோவிந்த் அவர் தான் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த முதல் குடிமகன். அவரு ஒரு கோயிலுக்குள்ள போறாரு. அவர் கோயிலுக்குள்ள போனா அவரை நிறுத்திக்கிட்டாங்க. யார? ஜனாதிபதியை நிறுத்திட்டு, நீ அந்த
என்ன செய்யணுமோ இன்னும் வணங்கணுமோ அதை செஞ்சுட்டு போன்னு சொல்லி அனுப்புறாங்க. யாருக்கு? உச்சபட்ச அதிகாரம் அவர்தான். அவருக்கே அந்த கதினா சாதாரண குடிமக்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, எவ்வளவு நொறுங்கி போயிருப்பாங்கிறது கவனி. அப்போ நம்ம அவர்களுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நற்செய்தி அறிவித்து அவர்களை நம்ம விடுவிக்க வேண்டிய கடமை நமக்கு நற்செய்தியாளருக்கு இருக்கு. நான் சொல்றது விளங்க. இந்த 5 வெறும் இயேசு பெருமானை பிரசங்கிப்பது மட்டும் யாருடைய வேலை இல்லை? நற்செய்தியாளருடைய வேலை இல்லை. இயேசு பெருமான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைய தினம் நிறைவேறிற்று அப்படின்னு அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை சொல்லி இதை நற்செய்தியாளரை பணிகளா நியமித்திருக்கிறார். அவரே சொல்றாரு, என்ன சொல்றாரு? வேற ஆடுகள் உண்டு, இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை கூட்டி சேர்க்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கு. யாரை வச்சு சேர்ப்பாரு? கூட்டி சேர்க்கிற வேலையை யாரை வச்சு செய்ய முடியும்? நற்செய்தியாளர் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் தான் 4ஆம் நிலை ஊழியத்தை செய்கிறார். பிற மொழியாளர்கள் மத்தியில், பிற மதத்தவர்கள் மத்தியில் போய் வேலை செய்யக்கூடியவர் யாரு? நற்செய்தியாளர். மீதி பேர்லாம் யாரோட வேலை செய்யறவங்க? பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுடைய ஊழியம் செய்யறவங்க. அவரே சொல்றாரு, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் இயேசுவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்ற ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்கிறார். அற்பம் மிகுதி வேலையாட்களோ குறைவுங்கிறது எல்லா வசனங்களையும் நீ பார்த்தீங்கன்னா யாரை குறிக்கிறது? நற்செய்தியாளனை தான் குறிக்கும். நற்செய்தியாளனை வச்சுதான் அவர் எதை என்னையமாக செய்ய முடியும். அப்போ அந்த நம்மள அந்த அந்த உள்ளமும் அந்த தியாகமும் அந்த அர்ப்பணிப்பும் நமக்கு என்ன செய்யணும்? நற்செய்தியாளருக்கு உறுதிமொழி எடுத்துட்டு தான் வரணும். நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு பணப்பற்று எனக்கு இல்லை, எந்த நிலையிலும் நான் அன்றன்று வேண்டிய ஆகாரத்துக்கு தான் நான் என்ன செய்யறேன்? ஊழியத்துக்கு வந்துருக்கிறேன், அந்த ஆதாரமும் எனக்கு நீர் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். இப்போ முதல்ல போய் அந்த சாரிபாத்துல அந்த விதவை வீட்டில் இவர் போறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா காட்டுல இருந்தாரு. அந்த தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசி எங்க இருந்தாரு? காட்டுல இருந்தாரு. அந்த காட்டுல நீ போய் அங்க இருந்து கடவுளை அவருக்கு சொல்லியிருக்காரு, நீ போய் அந்த காட்டுல போய் ஒளித்துக்கொள், உனக்கு காக்கா வந்து உனக்கு எல்லாமே தருவோம் அப்படின்னு. அப்படிதானே சொல்லியிருக்கு. எப்படி ஆண்டவரே எனக்கு காக்கா வந்து எனக்கு இறைச்சியும் எனக்கு ரொட்டியும் தரும், நீ போ உனக்கு தரும் அப்படின்னு உடனே போய் உட்கார்ந்துருக்க. கடவுளை ரொம்ப நேசிச்சு அந்த பசி வேலையிலையும் அவர் என்ன செய்யறாரு? வேண்டிக் கொண்டிருக்கிறார். கடவுளை நோக்கி பார்க்கிறாரு, மேல நோக்கி பார்க்கிறார். பசிக்குது அப்படின்னு காக்கா நேரம் வருது, வந்து அவருக்கு இறைச்சியும் அப்பமும் கொடுத்துட்டு போகுது. இப்படி கரெக்டா அந்த காக்கா வந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி காக்கா இறைச்சி எடுத்து காக்கா எடுத்துல ஓடிடும், நம்ம கிட்ட குடிக்கிட்டுல ஓடும். அது எடுத்துட்டு தருது. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. ஆண்டவரே உங்களுக்கு நன்றிட்டு நல்லா. 2வது நாள் அதே மாதிரி அந்த நேரத்துக்கு காக்கா கரெக்டா பறந்து வந்து வருது. 3ஆம் நாள் இவர் மேல பார்க்காம காக்கா எங்க வருதுன்னு காக்காவை பார்க்கணும். எங்க பார்க்கணும்? அவரு கடவுளை பார்க்காம அவர் எதை பார்க்க ஆரம்பிச்சாரு? காக்காவை பார்க்கிறாரு தூரமா. காக்கா எங்கிருந்து வருதுன்னு. நல்ல ஊழியக்காரர், கடவுளால் நடத்தப்படுகிறவர், நம்பப்படுகிறவர். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது? கடவுளை நோக்கி பார்க்காம கொடுக்குற காக்காயை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அவர் அங்கிருந்து நீ துரத்தி, நீ போய் சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போடான்னு அங்கிருந்து துரத்தி. இது யாருக்கு? அந்த அந்த பழைய ஏற்பாட்டு நிலையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் இதே நிலை தான் வரும். இப்போ நம்ம எப்படி நம்மளும் அப்படியே காக்காயை பார்க்குற பணப்பற்று இருந்தா நம்ம நம்மள என்ன தேட ஆரம்பிச்சிருவோம்? காக்காயை தேட ஆரம்பிச்சிருவோம். நீ காக்காயை தேடவே கூடாது. நீ யாரை தான் தேடணும்? கடவுளை தான் தேடணும். அன்றன்று வேண்டிய காரியங்களை உனக்கு கண்டிப்பா அருள் செய்வார். நான் சொல்றது விளங்குதா? அப்ப இந்த நிலையில நாம என்ன செய்யணும்? நம்மளுக்கு நாமே அதை பக்குவப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவின் பலத்தினால மட்டும்தான் நம்ம இந்த ஊழியத்தை செய்யணும். உன்னுடைய சொந்த அறிவினால உன்னால ஊழியம் செய்ய நற்செய்தி ஊழியத்தை நம்ம செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்புனா அது போய் ஆபத்துல போய் முடியும். பரிசுத்தாவின் பலத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும். பரிசுத்தாவின் அருளால, பரிசுத்தாவின் பலத்தால, உணர்த்துதலால நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். நான்
பரிசுத்தாவியை இழுக்கக்கூடாது. நான் சொல்றது விளங்குதா? நான் ஒண்ணு தீர்மானிச்சுட்டேன், இது இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வேணும், நான் தீர்மானிட்டேன். அதுக்கு ஆண்டவரே நீ வா என் கூட சொல்லக்கூடாது. அது முறை அல்ல. அப்படி இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம்? இடறிடுவோம். பரிசுத்தாவும் இப்போ ஒரு தீபம் எடுத்துட்டு போறாரு, நெருப்பு எடுத்துட்டு, இருட்டு, நிறைய பேர் பின்னாடி போறாங்க. அவர் எங்க அந்த தீபம் எடுத்துட்டு போறவர் எங்க போகணும்? முன்னாடி நடக்கணும். அப்பதான் அந்த முன்னாடி வெளிச்சம் தெரியும், பள்ளம் தெரியும், முள்ளு தெரியும், என்னன்றது தெரியும். பின்னாடி ஜனம் பின்னாடி போகும். ஒருவேளை தீபம் எடுத்துட்டு போறவர் பின்னாடி நின்னா என்ன செய்யாது? வெளிச்சம் தெரியாது. மாறா அந்த அவருடைய நிழலே அந்த பகுதி, அந்த முள்ளையும் அந்த பள்ளத்தையும் மறைச்சு விடும். நான் சொல்றது சரியா இருக்கா? அப்போ பரிசுத்தாவியானவரை, கடவுளை நான் எங்க நிறுத்தணும்? முன்னாடி நிறுத்தணும். எல்லாத்துக்கும் முன்னாடி நிறுத்தணும். நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஃபாஸ்டிங் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தேவைகள் எல்லாமே செய்வாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, தான் முடிவு பண்ணிட்டு அதுக்கு அவங்க எழுப்பாங்க. பரிசுத்தாவியானவரை கடவுளை எழுத்துக்கணும். அது தப்பு. அது போய் ஃபெயிலியர்ல முடிஞ்ச நாளா இருந்தது. முடிஞ்சதுனால அது நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அப்போ முதல்ல பழகிக்கணும் நம்ம. அது நாள்பட பரிசுத்தாவி இயந்த ஒரு நிலை நமக்கு உருவாகணும். அந்த நிலையில இருக்கும்போது தான் நம்ம பைபிள்லேயே படிக்கிறோம். பிலிப்புங்கிற ஒரு சீசன் அங்க வராது. அங்க ஒரு ரதம் வருது, அது ஒரு ராணியினுடைய ரதம். அதுல போய் ஏறிக்கோங்கிறாரு. அவங்க போய் என்ன செய்யறாரு? உடனே போய் அங்க ஏறாரு. அந்த நேரத்துல அவங்க ஒரு பைபிளை வாசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பகுதியை வாசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில இருந்து அவருக்கு அந்த செய்தியை சொல்றாங்க. அங்கேயே ஏசாயா தீர்க்கதரிசியை தான் வாசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த ராணி. அப்போ அவங்களுக்கு செய்திய அவங்களுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க ரட்சிப்பு அடைஞ்ச உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து இறங்கி போயிடுறாரு. அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் யாரால நடத்தப்படுறாரு? பரிசுத்தாவியானவரால நடத்தப்படுகிற அனுபவம் நற்செய்தியாளருக்கு வேண்டும். எங்க போகணும், என்ன பேசணும், எப்படி பேசணும்ன்றத யார் முடிவு பண்ணணும்? பரிசுத்தாவியானவர் முடிவு பண்ணணும். அதை நான் என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு பழகுதா? இந்த நிலையில தான் நம்ம நற்செய்தியாளருடைய பணிகள். இது இவ்வளவும் பணி. எல்லா பணிகளுமே நம்மளே எல்லாமே செய்திட முடியுமா அப்படின்றது இல்லை. கடவுள் எதை செய்யறதுக்கு உங்களை தெரிந்து கொள்றார். நீங்க எதுல நீங்க வல்லுநரா இருக்கீங்க அப்படின்றத யார் செய்வா? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. நீங்க எதுல நீங்க வல்லவர்ன்றது தெரியாது. ஆனா பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு தெரியும். உங்களை ஏற்கனவே பழக்க வச்சு நடத்தியிருப்பாரு. அப்போ நீங்க அந்த இப்போ நம்ம பார்த்த இந்த பணிகள் இருக்குல்ல, இந்த பணி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டா, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்கள நம்ம என்ன செய்யலாம்? இந்த நிலையில அவங்கள பலப்படுத்தலாம். உள்ளத்துல பலவீனமா இருக்கலாம், அவங்க வேற எதாவது நொறுங்குண்டு போய் உட்காந்துருக்கலாம். எந்த நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யணும்? நம்ம பண்ண வேண்டியது யாருடைய கடமை? நற்செய்தியாளர்களுடைய கடமை. இது நல்லா நம்ம தெளிவா தெரிஞ்சுங்க. நற்செய்தியாளர் வெறும் பிரசங்கிப்பது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை. இவ்வளோ ஏழைகளுக்கு நற்செய்தி. கடவுள் மறுப்பாளர்கள், கடவுளை அறியாதவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் பலவீனமா, தாழ்வு மனப்பான்மையில் உட்காந்து எது ஒன்னாலும் போக மாட்டான். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல ரொம்ப மடிந்து போய் நொந்து போயிருப்பான். அவனெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். சிறைப்பட்டவர்கள்லாம் என்ன சிறை? ஆன்மா சிறையில் இருக்குது, உடல் சிறை, அதுக்கப்புறம் சிந்தனையில சிறை, மன சிறை. இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு பேசி பார்த்தா தான் தெரியும் அவங்ககிட்ட. அந்த நிலையில ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் இது யார் குறைய. அப்போ அந்த நிலையில நம்ம பேசி அவங்க பக்குவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க இயேசு பெருமான் நற்செய்தி அறிவிச்சு பலியை ரட்சிப்பை சொல்லி அவங்க என்ன செய்யணும்? நம்ம புது நிலையில அவங்க நம்ம கொண்டு வரணும். இந்த காரியங்கள் நற்செய்தியாளருடைய களப்பணிகள். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த நிலையில ஊழியத்தில் செய்ய போறோம்ல. இப்போ நம்ம போகும்போது நம்ம கிறிஸ்தவ முறை ஏற்கனவே இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு முறையில போய் இவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சில முறைகள் மாற்றி அமைக்கப்படும். நம்ம அந்த முறையை நம்ம கையாட வேண்டியது, நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது. என்ன மாற்றி அமைக்க வேண்டியது? ஏற்கனவே போய்
நிறைய சபை சண்டைகள் நிறைய இருக்கு. சபை சண்டைகள் இருக்கா, சபை முரண்கள் இருக்கா, நிறைய இருக்கு. அந்த முரண்கள் எல்லாம் நம்ம கடந்து அந்த சண்டைக்குள்ள நம்ம போகவே கூடாது. ஒரு நற்செய்தியாளர் அந்த சண்டைக்குள்ள நம்ம போகவே கூடாது. சபை சண்டைகள் எது? அவர் ஆவிக்குரிய சபை, இவர் ஆவியே இல்லாத சபை, இங்க முக்குறாங்க, இங்க தெளிக்கிறாங்க அப்படின்னு சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, அதுக்குள்ள நம்ம போகவே தேவையில்லை. அந்த நிலைகள்ல அவங்களுக்குள்ளே சபையாருக்குள்ளே இது அட்வைஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளும் கூட ஒத்துமை இல்லாமல் நம்ம போய் எங்கள் பூமியின் கடைமுறையை போட்டு போய் இன்னொரு ஆள் நம்ம போய் எடுக்க முடியும். நம்ம கூட்டங்கள் தான் எல்லா சபை சேர்ந்தவங்களும் இங்கே இருப்பாங்க. பெண்டிகாஸ்டல் இருப்பாங்க, இவங்க சிஎஸ்சி இருப்பாங்க, லுத்தரன் இருப்பாங்க, இது இருப்பாங்க, என்ன கத்தோலிக்கர்களும் இருப்பாங்க, பிற மதத்தவர்களும் வந்து போயிடுவாங்க. அந்த நிலையை நம்ம அந்த கூட்டி சேர்க்கிற அந்த நிலையை அந்த பக்கமும் அந்த காரியங்கள் நம்ம யாரையும் வெறுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பேச வேண்டியது. அவர்கள் எல்லாம் அந்த நிலை முறையே மாற்றி அமைக்கப்படும். நம் நற்செய்தி அறிவிக்கும் முறையே மாற்றி அமைக்கப்படும். நான் சொல்றது உங்களுக்கு வளர்ந்தா சரி. அடுத்தது என்னது? அறிவியல் வழியிலும் பகுத்தறிவு வழியிலும் நம்மளுக்கு அவங்களுக்கு நம்ம நற்செய்தி. என்னது அறிவியல் வழியில் பகுத்தறிவு வழியில்? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து இயேசு பெருமான் வந்து அவருடைய சரீரம் மகிமையின் சரீரம், மகிமைன்னு சொல்லுவாங்க. நிறைய வார்த்தையை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துறது மகிமை. சரி, மகிமைன்னா என்னப்பா அப்படின்னு ஒருத்தவங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. இப்போ அவனுக்கு எப்படி வருது? கைது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. மகிமைனா இது அவனுக்கு வழங்காது, இவனுக்கு விளங்காதான் அந்த வார்த்தையை சொல்றான். சரி, இது வழக்கி சொல்றான்னு தெரியாது. மகிமை என்பது சரியா புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு வழங்கணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை. நம்ம இருக்க சாதாரணமா நம்ம இருக்கக்கூடிய அவருக்கு இந்த நிலையை தாண்டி இருக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அதான் நம்ம அவங்க புரிந்து கொள்றாங்க. அது அறிவியல் வழியிலையும் இருக்கணும். சரி, எப்படிப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்டு? அவருக்கு எலும்பும் சதையும் இருந்தது, தொட்டு பாருங்கள்ன்றாரு. ஆனா பூட்டிய வீட்டுக்குள் நடுவுல வந்து நிக்கிறாரு. ஆவி வந்து நிக்க முடியும், ஆனா எலும்பும் சதையும் எப்படி உள்ள வந்து நிக்க முடியும்? நிக்க முடியாதுல்ல. அப்போ அவருக்கு என்ன உடல் இருந்துச்சு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரம் இருந்தது. அதான் மகிமையின் சரீரம். அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவங்களால தான் பார்க்க முடியும். அவருக்கு யாரா காட்டிக்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு தன்னை மறைத்துக் கொள்ளலாம், உருவமா இருப்பாரு, ஆனாலும் அவங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. நான் சொல்றது அப்ப அவங்களுக்கு அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? பகுத்தறிவு வழியிலும். அவங்க நம்ம மறுக்க முடியுமா அவங்களால அப்படி சொன்னா? அப்படி அறிவியல் வழியிலும் பகுத்தறிவு வழியிலும் அவங்களுக்கு நம்புற வசனத்தை மட்டும் சொல்லி அப்படி நம்புன்னு சொல்லக்கூடாது, இரிட்டேட் பண்ணக்கூடாது. நம்ம முறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எந்த முறைகள்? நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் முறை மாற்றி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வசனம் சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நம்புன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு அறிவியல் வழியிலும் பகுத்தறிவிலும் அவங்க எஜுகேட் பண்ற விதமாக நம்மளுடைய நற்செய்தி அறிவிக்கிறோம். மனமாற்றத்தை உண்டாக்க வேண்டும். மதமாற்றத்தை உண்டாக்கவே கூடாது. மதமாற்றம்ன்றது என்ன? மனமாற்றம்ன்றது மனம் மாறாம எப்படிங்க மதம் மாறுவாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். நம்ம கிட்டே கேட்போம், மனம் மாறாம எப்படி அவன் மதம் மாறுவான் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்போம். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன? எப்போ அவங்க மதம் மாறுறாங்க, எப்போ அவங்க மனம் மாறுறாங்க? இயேசு பெருமானே அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றாங்க. ஓகேவா? எப்படி ஏற்றுக்கொள்றாங்க? உலக நன்மைக்காக ஏற்றுக்கொள்கிறாங்களா, ஆன்ம நன்மைக்காக ஏற்றுக்கொள்றாங்களா? சரி, ஏதோ ஒரு நன்மைக்காக ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டவரை திரும்பி கொண்டு வந்து சபையில முக்கி அவர் அந்த சபை அந்த ரெஜிஸ்டர்ல அவர் பேரை எழுதி அவர் அந்த சபையில உட்கார வைக்கிறது இல்லையா? அங்கதான் என்ன வந்துருது? மதமாற்றம் வந்து. அந்த உள்ள மாறினவர் அப்படியே விடு, அவர் அதுக்கு மேல யார் நடத்துவா? பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துவார். அவரே நானே உங்க சபைக்கு வரேன், நான் என்னன்றது நான் இன்னும் வேற தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, இல்லை நான் சபைக்கு வரேன்,
நான் தெரிந்து கொள்றேன் அப்படின்னு அவரா வந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அவரை பிடிச்சி சபைக்கு ஆள் சேர்க்கறது இருக்கு பாரு, அதுக்கு தான் மத மாற்றம். அது நம்மளுடைய கிறிஸ்தவ சட்ட திட்டங்களுக்குள்ள அவரை பிடிச்சி இழுக்கிறது. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பண்ணணும், நீ இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை போடுவார். அது மத சட்டத்துக்குள்ள வருது, மத மாற்றத்துக்குள்ள வருது. அவரை மனமாற்றத்துக்குள்ளேயே நிறுத்தணும். அவர் என்ன பண்ணுவாரு, தான் பேரை மாத்திக்க மாட்டார். ஆனா இயேசு பெருமானை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்வாரு, அவருடைய முதல்ல இயேசு பெருமானை, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. இதுதான் அடிப்படை வசனம். இப்போ யாராவது வீட்டுல ரட்சிக்கப்பட்டுட்டா அந்த வீடே பதறுது. முதல்ல எப்படி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீங்க. அது அந்த அன்பு, இப்படியா இப்படி இருந்தா இப்படி மாறிட்டாங்க, இது நாமளும் அந்த கடவுளை நம்மளுக்கு தேடணும் அப்படின்னு எல்லாரும் ஓடி வரணும். ஆனா இப்போ யாராவது ஒருத்தர் கிறிஸ்தவனை மாறிட்டா அந்த அந்த குடும்பமும் பதறுது, அந்த ஊரும் பதறுது. ஏன்? அந்த நிலையை நம்ம மாற்றணும். நீ வந்துரு, உன் பேரை மாத்து, இதுனா விற்கிற பேரை, கல்லு பேரை இதை மாத்து, நீ இந்த பேரை வச்சுக்கோ, நீ இப்படி இரு, நீ அப்படி இருன்னு அவன் மதம் மாற்றத்துக்குள்ள திணிக்காம அவர் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துறதுக்கு அவர் விட்டுருணும். இயேசு பெருமான் ரட்சிப்பை அவர் அறிவித்து, இயேசு பெருமானை புரிந்து கொள்ளும்படி அவருக்கு சொல்லி, இயேசு பெருமான் இல்லாத உனக்கு ரட்சிப்பு இல்லடான்றதை விளக்கிட்டு என்ன செய்யலாம், அவர் யார், அவர் என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம். அவர் யாருடைய பொறுப்புல விட்டுடுற, நீ அவரை கல்லறை வரைக்கும் அவர் கூட்டு போய் புதைக்கிற வரைக்கும் நீ வைக்க வேண்டியதில்லை. அவரை யார் பார்த்துக்குவா, கடவுள் பார்த்துப்பாரு. அந்த இடம் வரைக்கும் மனமாற்றம். நீ இழுத்துன்னு வந்து கல்லறை வரைக்கும் போய் அவர் அடக்கம் பண்ணினா அது என்னது, மதமாற்றம் ஆயிடும். அப்ப நற்செய்தியாளர்கள் எப்படி செய்யணும், மனமாற்றத்தை முன்னிறுத்தணும். அந்த அந்த கான்சியஸோட நம்ம வேலை செய்யணும். எப்படியாவது சபைக்கு ஆள் பிடிச்சி போட்டுணும், சபையில 4 பேர் 10 பேர் கூட்டணும், ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துல ஒரு ஒரு மிஷனரியோ அல்லது ஒரு யாரோ ஒருத்தர் இவ்வளவு பேரை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு இது இருக்கும். அல்லது ஒரு சபையை கட்டி அந்த சபையுள்ள இவ்வளவு பேரை சேர்த்து விட்டோம் அப்படிங்கிற நிலை. அது மதமாற்றமா மனமாற்றமா? மதமாற்றம் தான். கிறிஸ்தவ மத சட்டத்திற்குள் அவர்களை இணைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். அது தப்பு. அது அது யாருடைய நிலைக்கு அது வரணும், மனமாற்றத்திற்குள்ள வரணும். நான் சொல்றது உங்களுக்கு வழங்குதா? சரி. அடுத்து, பிற சமயத்தையும் பிற சமயத்தினரையும் என்ன செய்யணும், நேசிக்க பழகும். எப்போ அப்படி நேசிக்க முடியும்? நம்ம இப்ப அந்த உறுதிமொழி எடுத்தோம். அந்த உறுதிமொழி எடுக்கும்போது நம்ம என்ன எடுத்தோம், பகைவரிடத்திலும் அன்பு செய், பகைவரிடத்திலும் அன்பு செய். அப்ப பிற மொழியாளர்கள் பகைவர் கிடையாது, நமக்கு பகைவர் இல்லையே. அப்போ அவங்கள நம்ம நேசிக்கும் போது அவங்களுக்கு என்ன வரும், இயேசு பெருமான் மேல ஒரு என்ன வரும், ஒரு அன்பு வரும். அவங்கள வெறுக்கிறது, அவங்க ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்னன்னா ரொம்ப ஒரு பரிசுத்து வரணும், அது அவருக்கு பெரிய கஷ்டம் ஆகிடும். அப்போ அவங்களுடைய உள்ள எப்படி போகும், நம்மளை பார்த்தாலே அவங்க வந்து இதாகிடுவாங்க. பிற மதத்தினரையும் பிற சமயத்தையும், இந்த சமயத்தை பார்த்தாலும் அங்கே அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு போவாங்க. அந்த நிலை மாறணும். யாருக்கு மாறணும்? முதல்ல நம்ம மாறணும். நம்ம நற்செய்தியாளர் மாறி நம்மளோட சேர்ந்தவங்கள மாறணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலை இருக்கும். இப்போ என்னோட சேர்ந்தவங்க அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அது மாதிரி உங்களோட சேர்ந்தவங்க அந்த நிலைக்கு வரணும். அது மாதிரி உங்களோட சேர்ந்தவங்க அந்த நிலைக்கு வரணும். அப்போ பிற சமயத்தினரையும் பிற சமயத்தையும் அந்த மக்களையும் நம்ம நேசிக்கிற பழகும். அப்போ அப்படி பண்ணணும்னா அந்த என்ன விஷயன்றது நமக்கு தெரியும். ஒன்னொன்னுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், உள்ள போய் ஆழமா போய் அதை படிச்சிருக்கணும். அதை நம்ம முழுசா தெரிஞ்சிருக்கும் போது தான் அந்த அதா இதுவும் என்னதான், இதுவும் ஒரு கடவுளை பற்றி அவங்க சொல்லுவாங்க. வேற மொழியில வேற நிலையில அவங்க சொல்லப்பட்டிருக்கு, அதை அறியாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு புரிதலோட அவங்களோட அன்பு செலுத்தி அவங்களை நேசிக்கிற அவங்க பழக வேண்டும். பிற சமயத்தையும் பிற சமயத்தினரையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நற்செய்தியாளருக்கு ரொம்ப சகமா உட்காந்து சாப்பிடணும். அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நம்மள பழகணும். அந்த வீட்டுக்குள்ள போகணும். அங்கே போனால் இதை தொட மாட்டேன், அதை தொட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன். எங்கே அவர்களுடைய வழித்தலங்களுக்கு, நம்ம வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம போகணும், அவர்களோடு சேர்ந்து போகணும்.
அங்கே போர்டு தான், அங்கே அந்த நிர்வாகம் தான் எழுதியிருப்பாங்க. இங்கே வர ஆள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை யாருமே அழைச்சிட்டு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளை அழகாக அவங்க என் தம்பிப்பா என் அண்ணன்பா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. நீ போய் அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து சுற்றி பார்த்துட்டு அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு நீ வரலாம், தப்பு இல்லை. அது நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு வளர்ந்தா இந்த நிலையில நாம் என்ன செய்யணும்? பிற சமயத்தினரையும் பிற சமயத்தையும் நாம் நேசிக்க பழக வேண்டும். அப்புறம் இயேசு பெருமான் கொடுத்த 10 கட்டளைகளை நாம் என்ன செய்யணும்? இப்போ இந்த நேரத்துல ஒரு சபையை, ஒரு எந்த சபையோ, அது மெயின்லைன் சர்ச்சா இருக்கட்டும், பெண்டிகாஸ்டல் சர்ச்சா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்க கிட்ட போயிட்டு 10 கட்டளையை சொல்றாங்கன்னா கட 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 கடன்னு சொல்லுவாங்க. எந்த கட்டளை? பழைய ஏற்பாட்டு யூத கட்டளையை சொல்லுவாங்க, கட 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 கடன்னு சொல்லுவாங்க. இயேசு பெருமான் சொன்ன 10 கட்டளையை சொல்றான்னு தெரியாது புத்தகம். இத சொல்றது விளங்குதா? இயேசு பெருமான் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகள் தான் நம்ம இப்ப உறுதிமொழியா நம்ம எடுத்தது. உறுதிமொழியா நம்ம கட்டளை கொடுத்தது தான் நம்ம உறுதிமொழியா நம்ம எடுக்கிறோம். இதை எல்லா இடத்துலையும் பரப்பணும், பறைசாற்றணும். இப்போ ஒரு விண்ணரசு அப்படின்னு சொன்னா, ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசு எதன்படியில அடிப்படையில் இயங்கும்? ஒரு அரசு இயங்குதுன்னா எந்த அடிப்படையில் இயங்கும்? ஒரு கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டம், அந்த சட்டத்தின் படி தான் இந்த அரசு. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல நிறைய பேர் பொது உடைமை அரசியல் அமைப்பு, அதாவது கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் நாடுகள், சர்வாதிகார நாடுகள், ராணுவ ஆட்சி முறை, மக்கள் ஆட்சி முறை, அந்த மாதிரி நிறைய ஆட்சி முறைகள் இருக்கும். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தின்படி தான் இந்த அரசு, யார் வேணா ஆள் மாறிட்டு இருக்கலாம், ஆனால் அந்த சட்டம் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த சட்டத்தின்படி தான் அந்த அரசு. அதே போல ஒரு விண்ணரசு அமையணும்னா ஒரு தேவை, ஒரு சட்டம் தேவை. அந்த சட்டத்தை தான் விண்ணரசின் சட்டத்துக்கு அவர் தலைவர், அவர் அந்த சட்டத்தின் இயங்கினா நம்ம எங்க இருப்போம்? இயேசு பெருமான் கீழே விண்ணரசின் சட்டத்தின் கீழே குடியரசுல நம்ம இருப்போம். அந்த சட்டத்தை மீறினா, அரசுல சட்டத்தை மீறுறாங்க, அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது? தண்டனை. தண்டனை என்ன அர்த்தம்? அந்த தேசத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி ஒரு சிறைக்குள்ள போட்டுருவோம். நீ இதுல வாழ தகுதி இருக்கிறவன் அப்படின்ட்டு ஒரு சிறையில் இருக்கும். பெரிய குற்றங்கள் செஞ்சா அவர் என்ன செய்வாங்க? இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் சொல்லி ஒன்னு என்ன செஞ்சிருவாங்க? மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதே போலதான் விண்ணரசுல அந்த சட்டத்துல நீ இருந்தினா, கரெக்டா ஃபாலோ பண்ண, யார் சட்டத்துக்கு கீழே இருப்ப? விண்ணரசின் சட்டத்துல. அவர் உனக்கு தலைவராக இருப்பாரு, நீ அவருக்கு குடிமக்களா இருந்து நான் போவோம். நீ அந்த சட்டத்தை மீறினா உன்னை எங்க வச்சிருவாங்க? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழே போயிருவ. ஆன்டி கிரைஸ்ட் என்னது? கிறிஸ்துவுக்கு எதிரான நிலை. இயேசுவோடு இருக்கிற நிலை இயேசுவுக்கு எதிராக இருக்கிறது. சட்டத்தை மீறினா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு எதிராக இருக்கிற நிலை தான். அப்போ முக்கியமான விஷயம், இந்த 10 கட்டளைகள் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால பறைசாற்ற முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? பறைசாற்றலாம். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நான் என்ன பண்ணுவேன், அந்த இதை 10 கட்டளைகளையும் நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி பண்ணி ஸ்கூலுங்களை கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் டீச்சருங்க இருந்தாங்கன்னா அவங்க வேலை கொடுத்துருவாங்க. அக்கா நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கிளாஸ் சொல்லுங்க அப்படின்னு. அந்த பிள்ளைங்களுக்கு இதை வந்து யாருன்னா ஒருத்தர் முன்னாடி நின்று வாசிச்சு சொன்னாங்க, திரும்ப திரும்ப சொன்னாங்க, ஒரு வாரம் சொன்னால் போதும், அந்த பிள்ளைங்க மனசில் என்ன செஞ்சிருது? ஆழமாக போயிடுறதா? சின்ன பிள்ளைங்க மனசுலேயே வச்சிடலாம். பகைவரிடமும் அன்பு செலுத்தி, பழி வாங்க கூடாது, செல்வம் சேர்க்க கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகளுக்கு ஊறிடும். ஆனால் நம்ம அந்த நம்ம பெரிய இது என்னன்னா, நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஊழியங்கள்லாம் என்னன்னா நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கணும், நிறைய பணம். இயேசு பெருமான் நல்லா சொல்றாரு, பணக்காரன் ஒருபோதும் விண்ணரசை என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாதுன்னு சொல்றாரு. உள்ளேயே வர முடியாது. பணக்காரர்களுக்கு விண்ணரசு இல்லைங்கிற. ஆனா நமக்கு இது பண்ணும்போது, நம்ம பிரசங்கிக்கும் போது என்ன, நம்ம பழைய ஏற்பாட்டு வசனங்களே ஆதாரமாக கொண்டு நம்ம எப்படி பெரிய பணக்காரர்களாவது ஆசீர்வாதம்ங்கிற நிலையில நம்ம போதிக்கப்படும். இந்த முறை மாற்றி அமைக்கப்படும். இயேசு பெருமான் நம்மளுக்கு அப்படி கற்றே தரல. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தரும். அதான் நம்மளுடைய ஆசீர்வாதம். அன்னைக்கு நம்மளுக்கு
உண்டான அந்த ஆதாரம் தான் எனக்கு அன்னைக்கு தேவையான காரியங்கள் தான் எனக்கு. அதான் எனக்கு. நான் அப்படியே பரம்பரையாக சேர்த்து வைப்பேன். பரம்பரையாக இருக்குன்னா அது யார் தர்ற ஆசீர்வாதம் இல்லை, கடவுள் தர்ற ஆசீர்வாதமாக இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கிருச்சா? இந்த நிலையில நாம அந்த நற்செய்தி அறிவிக்கும் முறையே நம்ம முழுசா நிறைய இருக்கு. நான் கொஞ்சமா சொல்றேன், முழுசும் மாற்றி அமைக்கணும். நிறைய தவறுகள் நடக்குது. அந்த முறை இயேசு பெருமானுடைய கொள்கைக்கு எதிரான கொள்கை இயேசு பெருமான் பேர்லயே போதிக்கிறார். இயேசு பெருமானுடைய கொள்கைன்னு சொல்லி இயேசு பெருமானுக்கு எதிரான கொள்கையை போதிக்கிறாங்க. முன்னாடி பிராக்கெட்ல இயேசுன்னு போடுவோம், வசனம் வேற ஒரு வசனமா இருக்கும். ஆனா முன்னாடி பிராக்கெட்ல என்ன போட்டுருவோம்? இயேசுன்னு போட்டுருவோம். இயேசு சொன்ன மாதிரி போட்டுருவோம். வெளியில போட்டுருவோம். அது அவங்க வெளியில படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஆராய்ச்சி பார்ப்பானா, ஆய்வு செய்வானா? செய்ய மாட்டேன். ஆனா முன்னாடி பிராக்கெட்ல இயேசுன்னு போட்டு வேற அவருக்கு சம்மந்தம் இல்லாத எதிரான கொள்கையை வசனமாயிடும். இந்த முறைகள்லாம் மாற்றி அமைக்கப்படும். அடிப்படை கொள்கை இயேசு பெருமானுடைய அடிப்படை அன்பு, அடிப்படை கொள்கை இயேசு பெருமானுடைய ரட்சிப்பு சரியான விதத்தில் என்ன செய்யணும்? நம்ம எடுத்து மக்கள் இடத்துல செய்யணும். அவர்களை நம்ம எப்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ள இயேசுக்குள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். இந்த துருவத்தில் அல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவர்களும் நான் என்ன செய்யும்? ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்கிற நிலையை உருவாகும். இந்த நிலையை உருவாகும் தான் நற்செய்தியாளர். இதில் நாம எல்லாம் என்ன செய்யணும்? களத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? நிறைய காரியம் இப்போ நம்ம தெரிந்து கொண்டாதான் நம்ம அதுக்கு செயலுக்கு போக முடியும். இப்போ நம்ம தெரியும், நம்ம தனியாக போய் யாரையும் நம்ம கூடயே நம்மளுக்கு இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, வேலை செய்கிறதுல இருப்பாங்க. எப்படியாவது ஒரு நண்பராக நம்மளுக்கு யாருக்கும் அறிமுகமாகும். கடவுள் நம்மளுக்கு உணர்த்துவார், ஒரு இடத்துல பேசு, இவங்களுக்கு சொல்லு அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துவார். அங்கே நிறைய உணர்த்தப்படுவாங்க. நான் அவங்க கிட்ட போய் சொல்லுவேன், அவங்க ஆச்சரியப்படுவாங்க. இந்த நேரத்தில் எனக்கு கடவுள் எனக்கு மூலமாக எனக்கு என்ன செஞ்சார்? ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்தாரு. நான் இதெல்லாம் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சொந்தமாக போய் எனக்கு எல்லாம் தெரியும் போய் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல அவமானப்பட்டு வருவீங்க. ஒரு உணர்த்துதல் இருக்கும். ஒரு அது ஒரு என்ன சொல்லுவோம், அந்த உணர்த்துதலை புரியணும். இந்த இடத்துல பேசலாம். நீங்கள் ஒரு சின்ன தூண்டில் மாதிரி போடும்போது அவங்க நல்லா மாஞ்சியே வருவாங்க நம்மகிட்ட. அப்போ நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவங்கக்கிட்ட. இவங்க நம்மக்கிட்ட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலையிலேயே போய் அவங்களுக்கு அந்த காரியங்களை சொல்கிறதுக்கு நம்ம பழகும். சரியாப்பா? இப்போ இதில் என்ன சந்தேகம் இருந்தால் கேட்கு. இப்போ நமக்கு 3 வகுப்பு முடிஞ்சிச்சு. 3 வகுப்பு நற்செய்தியாளர் யார் என்கிற தலைப்பில் 3 பகுதியாக பிரித்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வகுப்புலாம் இறையியல்ங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த நற்செய்தியாளர் அந்த இறையியல்ல இருந்து அடுத்தது பார்க்கும்போது இறையியல் வரும், டாக்ட்ரின் ஆஃப் காட் வரும், அடுத்தது டாக்ட்ரின் ஆஃப் இது பிப்ளோலஜி, அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? டாக்ட்ரின் ஆஃப் இது பரிசுத்த ஆவியானவர், டாக்ட்ரின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த மாதிரி நிறைய வரும். இது எல்லாமே அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் நம்ம நற்செய்தியாளர் யார் என்கிறது இது நம்ம ஊழியம். என்ன ஊழியம்? 4ஆம் நிலை ஊழியம். இதுக்கு அடிப்படை. மீதி எல்லாமே நம்ம படிக்க போகிறது எல்லாமே நம்ம மொத்தத்தில் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை தெரிந்து கொண்டு நம்மளுக்கு நாமே பலம் கொண்டு பரிசுத்தாவின் பலத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். சரியா? இப்போ என்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இதில்? சரி.